யார் சிவா இவன்? எதுக்கு இவனை பிடிக்க சொன்னீங்க? இவன் தான் அன்னைக்கு என்கிட்ட பாம்பு கொடுத்துட்டு போனா. என்ன விட்டுருங்க, நான் ஒண்ணுமே பண்ணல. நீ பண்ண காரியத்தால அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் தெரியுமா? மேடம், நான் ஒண்ணுமே பண்ணல மேடம், எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுன? என்னடா முடிக்கிற? பதில் சொல்லு. யாரா அந்த பாம்பை உங்ககிட்ட கொடுத்து விட்டது? சார் 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 எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார், நான் பார்சல் டெலிவரி பண்ணதா சார் வந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது சார். நீங்க சொல்ல மாட்டேன்ல? எனக்கு எதுவும் தெரியாது சார். சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார், அப்ப உண்மையை சொல்றா. யாரு உங்ககிட்ட பாம்பை கொடுத்து விட்டது? சார் 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 சொல்றேன் சார். சார் சார் உண்மையை சொல்றேன் சார். சொல்றேன். சார், கபிலன் தான் என்கிட்ட அந்த பாம்பை கிஃப்ட் பாக்ஸ்குள்ள வச்சு கொண்டு வர சொன்னாரு சார். அதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. மத்தபடி அவர் ஏன் பண்ணாரு, எதுக்கு பண்ணாருலாம் எனக்கு தெரியாது சார். சார் சார் மேடம் என்ன விட்டுருங்க மேடம், எனக்கு எதுவும் தெரியாது மேடம். சார் பாய் சார். சார் சார் சொல்லுங்க. இவனை நம்ம கஸ்டடியில வச்சிருங்க. நாங்க சொல்ற வரைக்கும் விட வேண்டாம். சரிங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். இப்போ வண்டியில யாரு? சார் விடுங்க சார். ஏறா வண்டியில. முடிக்கலனா கொலை பண்ற அளவுக்கு இறங்குவானா? இன்னைக்கு அந்த கபிலனை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஐலி, உண்மையா? இல்ல புரியல, நீ எதை கேக்குற? நீ அவங்க கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் உண்மையா? அந்த சிவா உன் அப்பாவுக்கு பிறந்தவன் தானா? அம்மா, அதெல்லாம் இல்லம்மா. அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான். இந்த சிவாலாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. விடு நீ. அப்புறம் எதுக்கு அவனை பாம்பு வச்சு கொல்ல பார்த்த? நீங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டேன் கபிலா. அந்த சிவா யாருங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதுனால தானே நீ அப்படி பண்ண. அப்போ உங்க அப்பாவுக்கு நான் மட்டும் பொண்டாட்டி இல்லையா? நீ அவரோட மூத்த வாரிசு இல்லையா? உனக்கு உண்மை தெரியும் தானே? சொல்லு கபிலா, ஏன் அமைதியா நிக்கிற? சொல்லு. எப்படிமா சொல்லுவேன்? எப்படிமா உன்கிட்ட சொல்லுவேன்? அத அந்த சிவா தான் அப்பாவோட மூத்த பையன், இந்த வீட்டோட வாரிசுன்னு எப்படிமா நான் உன்கிட்ட சொல்லுவேன்? இந்த விஷயம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும். அதாம்மா உங்ககிட்ட எப்படி சொல்றது தெரியாம நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருந்தப்பா. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதும் நான் அப்படியே உடஞ்சு போயிட்டு இருப்பேன். யாருக்குமே தெரியாம மறைக்கணும்னு நினைச்சேன். இந்த சிவா உயிரோட இருந்தா தானே பிரச்சனைன்னு அவனை கொல்றதுக்கே முடிவு பண்ண. கபிலா, இத்தனை
இத்தனை வருஷமா உங்க அப்பா என்ன ஏமாத்திட்டு இருந்தாரா கபிலா? நான் அவருக்கு என்ன பண்ண? அவர் எதுக்காக எனக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாரு? இப்ப வரைக்குமே நான் அவருக்கு நல்லது தானே நினைச்சிருக்கேன். எனக்கு எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு எப்படி அவருக்கு மனசு வந்துச்சு? எப்படி அவருக்கு மனசு வந்துச்சு? கபிலா, நீ ஒண்ணு சொல்லு. சொல்லு, நான் உங்க அப்பாவை நல்லபடியா பாத்துக்கலையா? அப்படிலாம் இல்ல இல்ல உங்க எல்லாரையும் நான் நல்லபடியா வளர்க்கலையா? சொல்லு. எனக்கு போய் ஏண்டா உங்க அப்பா இப்படி ஒரு தண்டனைய கொடுத்துட்டாரு? அப்போ இதுக்கப்புறம் இந்த ஊரு நம்மள எப்படி பாக்கும் கபிலா? உன்னை எப்படி பாக்கும்? இது வரைக்கும் செங்கோட்டு வேலர் குடும்பத்து மருமகன்னு என்ன மரியாதையா பார்த்தவங்க எல்லாம் இனிமே என்னை எப்பறா பாப்பாங்க? உங்க அப்பாவோட ரெண்டாவது பொண்டாட்டியா தானே என்ன பாப்பாங்க? இல்ல இல்லம்மா. உன்னையுமே ரெண்டாம் தரத்து புள்ளையா தானடா பாப்பாங்க. யாருமே நம்மள பெருசா மதிக்கவே மாட்டாங்கல்ல. கபிலா, வெளியில கூட விட்டு இந்த குடும்பத்தை எடுத்துக்கோ. உன் அக்கா இந்திராணி இப்பவே அந்த சிவாவுக்கு அயலுக்கு தானே இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும்டா?